ஹலோ நமஸ்காரம். இன்றைக்கி மடிப்பாக்கம் சுந்தரி மாமியார் கிச்சனில் நம்ம எப்படி தேங்காயை ஸ்டோர் பண்ணிக்கலாம். சில சமயம் கல்யாணத்துக்கெலாம் போனோம்னா அந்த தேங்காய் பை கொடுப்பா, அதில் 2-3 காய் போல் சேர்ந்துடும். அந்த காயை உடனேவும் அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ண முடியாது, ஸ்வீட்டும் பண்ணி சாப்பிட முடியாது. இதை ஒரு வாரம் பொறுத்து நம்ம உடச்சிக்கலாம்னு வச்சோம்னா அழுகியும் போயிடும். அந்த மாதிரி சமயத்தில் இந்த காயை நம்ம ஃப்ரீ டைமில் இதே போல் செஞ்சு வச்சுட்டோம்னாக்க நம்ம ஒரு வாரத்துக்கு வச்சுட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி வேஸ்ட் பண்ணாமல் ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது போல் நம்ம பண்ணி வச்சிட்டோம்னாக்கா எப்போ வேணால் நம்ம சமைக்கும் போது எடுத்து இது தூவுறதோ இல்லை அரைக்கிறதோ எல்லாமே பண்ணி அரைச்சி விடணும்னா கூட டக்குன்னு ஒரு 2 ஸ்பூன் எடுத்து போட்டு அரைச்சி நம்ம சமைச்சிக்கலாம் ஈஸியாக. இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டோம்னாலே சமையலே ஈஸியாக இருக்கும். வாங்க இப்போ எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த தேங்காயை நல்லா அலம்பிட்டு உடைக்கிறத நல்லா ஈஸியாக உடஞ்சிரும். இந்த 4 மூடியையும் எடுத்து நம்ம இப்போ ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஒரு நாள் ஃபுல்லாக ஃப்ரீசரில் இருக்கட்டும். ஃப்ரீசர்லேருந்து எடுத்த மூடியை உடனேவே எடுத்து இது பண்ணினோன்னா வராது, ஓட விட்டு. அதனால் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க, அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். இதை போல் ஒரு கத்தியை ஒரு முனையில் கொஞ்சமாக இறக்கி விட்டுட்டு அந்த கேப்பில் ஒரு கொஞ்சமாக தண்ணியை விட்டுக்கணும். தண்ணியை விடுறத ஈஸியாக அது மூடியிலேருந்து கழட்டின்ட்டு வந்துடும் அந்த தேங்காய். இந்த கத்தியை வச்சு நம்ம இந்த ஓரத்தில் கொஞ்சம் கொஞ்சம் கேப்பை க்ரியேட் பண்ணி விட்டுட்டோம்னாக்க ஈஸியாக அந்த தண்ணி போய் நமக்கு ஓட்டை விட்டு கழட்டின்னு தானே வந்துடும். இதுபோல் கழட்டுறதுக்கு சரியாக வரலன்னா கூட ஒரு குழவிக்கல்லை வச்சு ஒரு 4 தட்டு தட்டினோன்னா ஓடு தனியாக தேங்காய் தனியாக வந்துடும். இதே போல் எல்லாத்தையும் நம்ம மூடியிலேருந்து எடுத்து வெளியில் வச்சிடலாம். இப்போ நம்ம இந்த காயெல்லாம் தோல் சீவிர பீலர் எடுத்து மேல் தோலை அந்த ப்ரௌனாக இருக்கிற பார்ட்டை எடுத்து சீவி போட்டுடணும் வெளியில். இதுபோல் செய்கிறதே அந்த தேங்காயை நம்ம மிக்சியில் போட்டு பொடி பண்ணுறதே நல்ல வெள்ளை வெள்ளையர்னு பூ கிடைக்கும். இந்த தேங்காயோட தோலெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் செடியில் கொண்டு போட்டோம்னா நல்லா காய்க்கும். இந்த அளவுக்கு நல்லா தோலை எல்லாத்தையும் எடுத்துட்டு சீவி வச்சுக்கணும். இப்போ ஒரு கத்தியை எடுத்து நல்லா ஸ்லைஸாக மெல்லிஸாக கட் பண்ணிக்கலாம். இதுபோல் ஒரு டூல் கூட நம்ம வாங்கி வச்சுக்கலாம். இது நல்ல காயெல்லாம் கட் பண்ணுறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும். வெண்டைக்காயெல்லாம் 5-6 வச்சு டக்குன்னு கட் பண்ணிடலாம். இது 70 ரூபா தான் எல்லா பாத்திர கடையிலையும் விற்கிறது. இதை போல் நீட்டாக வாக்கில் கட் பண்ணிட்டோன்னா தேங்காயை ஈஸியாக கட் பண்ணணும். இதை போல் ஸ்லைஸாக கட் பண்ணிட்டோங்க. மிக்சியில் போட்டு சுற்றிக்கணும். இது போல் பல்ஸ் மோடில் போட்டு ஒரு 4 தடவை ஒரு செகண்டுக்கு திருப்பி விட்டுட்டோன்னாக்கா நல்ல பூவாக. இது அப்படியே கைப்படாமல் ஒரு டப்பாவில் ஈரம் இல்லாத டப்பாவை பார்த்து வைக்க வேண்டியதுதான். ஜிப்லாக்கில் கூட போட்டு வைக்கலாம். ஆனால் சில சமயம் ஐஸ் ஃபார்ம் ஆகி பேக் எடுக்க முடியாமல் கஷ்டமாக இருக்கும். அதனால் டப்பாவில் வச்சுட்டா ஈஸியாக இருக்கும். 2 காயை உடச்சி இது போல் செஞ்சு வச்சுட்டோம்னாக்க நினச்ச போது நம்ம காய்க்கு தேங்காய் போடணும்னா ஈஸியாக போட்டு சமையலே ஈஸியாக முடிஞ்சிடும். போட்டு நல்லா மூடிட்டு ஃப்ரீசரில் வச்சிடணும். சமைக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி எடுத்து வெளியில் வச்சுட்டு ஒரு கிண்ணத்தில் கூட எடுத்து வச்சுட்டு மறுபடியும் ஃப்ரீசரில் வச்சிடணும். இதுபோல் நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.